வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் க்ளோஸ் நெக் ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியான முறையில் கட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி துணியை 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போது தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் ஒயரும் நான் 6.5 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். 6.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். தையல் லைனோட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டோம்ல, அந்த இடத்துல ஸ்லீவோட சுற்றளவு 6 இன்ச் வச்சுக்கலாம். அந்த 6 இன்ச்சோட 1.5 இன்ச்சு கூட்டி 7.5 இன்ச்சு இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். அந்த 7.5 இன்ச்சில் 3 இன்ச்சு உயரம் தையல் லைன்லேருந்து இந்த மாதிரி குறிச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு 1.25 இன்ச்சு விட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த 1.25 இன்ச்சு டாட்லேருந்து இந்த 3 இன்ச்சு உயரத்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். அது எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 3.5 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த லைனில் இந்த மாதிரி டிக் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கலாம். அந்த 3 இன்ச்சு உயரத்துலேருந்து இந்த ஸ்லீவோட சுற்றளவுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு தையலுக்காக இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இந்த டிக் மாதிரி போட்டோம்ல, அது இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 1.25 இன்ச்சில் டாட் வச்சோம்ல, அது வரைக்கும் விட்டுட்டு டிக் மாதிரி போட்ட லைனில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மீதமுள்ள எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த தையல் லைனில் இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போது இந்த துணியை இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு குடஞ்சிக்கலாம். ஸ்லீவோட சென்டர் அர்க்காத்துலேருந்து அந்த தையல் அர்க்காத் வரைக்கும் இந்த மாதிரி எஸ் மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது குடஞ்ச பக்கத்தில் சென்டராக ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரண்ட்டு பக்கம் கரெக்டாக தெரியும். இப்போது எஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த துணி இந்த மாதிரி 3/4 இன்ச்சு அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.